நிரந்தர தீர்வு, டெம்பரரி தீர்வுன்னு ரெண்டு இருக்கு. கடன் அடையிறதுக்கு கடன் வாங்கி கடனை கொடுத்தீங்கன்னா அது என்ன தீர்வு? அது டெம்பரரி தீர்வு. 4 நாள் 10 நாள் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரீத்திங் டைம் கிடைக்கும், அவ்வளோதான். மறுபடியும் புதுசாக கடன் வாங்கினதுலேருந்து ப்ரெஷர் வரும். இப்போ டெம்பரரி தீர்வை நோக்கி என்றுமே நாம் பயணப்படக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கினீங்கன்னா போதும், எல்லாருடைய பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. மெயினாக என்ன பிரச்சனை? கடன். அடுத்தது தொழில், திருமண தடை. இதுதான் மேக்சிமம் வருது. மேக்சிமம் வரக்கூடிய பிரச்சனைகள் இதுதான். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன நினைக்கிறீங்க? யோபா இப்போ இவர் என்ன பண்ணாரு? சும்மா டெய்லி ஃபோன் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறது, டெய்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது, ஃபீல்டை விட்டு போயிட்டு சொல்கிறது. இவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், மக்களாகிய இவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்கும்போது, மக்களுடைய இவ்வளோ பேர் நம்பிக்கை இருக்கும்போது, இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும்போது, இன்னும் மீண்டும் மீண்டும் இந்த கூட்டத்தை நம்ம அதிகப்படுத்துவோமே கண்டு ஒரு நாளும் குறையாது. சின்ன தீக்குச்சிகள் சேர்ப்போம், தீ வளர்த்து பார்ப்போம். வெடியல் வரும் முன்னே இருள் எதிர்த்து கொள்வோம். குட்டுப்பட்ட கூட்டம் குனிந்த கரை போலும், பொறுமை மீனும் போது புழுவும் புதியாகும். புதல்வர்கள் உறங்குதல் முறையா, சிங்கத்தின் மீசையில் சிலந்தியின் வலையா. புறத்திலே பழுத்தவர் பொன்னை திரட்டுவோம், நிறத்திலே பூமியை முட்டி புரட்டுவோம். பொறுமைக்கு பிறந்த கூட்டம் வையத்தை அழைப்போம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது ஒரு சீக்வன்சி நம்மளுக்கு வரும்போது எதனா ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த சீக்வன்சி வராது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பேசாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் எதனா ஒன்று பேசுவீங்க, நம்மளுக்கு எதனா லைட்டாக டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மறுபடியும் அந்த பாயிண்ட் வந்து வேறு மாதிரி ட்ராக் பிடிச்சி அது வேறு லைனில் போகும். ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நிறைய பேர் சப்ஜெக்டை தாண்டி எடுக்க மாட்டாங்க. சில பேர்லாம் வீட்டு கதை, ஃப்ரெண்ட்ஸு கதை, ஊருக்கு அதெல்லாம் பேசி சப்ஜெக்ட் எடுக்கிற ஸ்டாஃபாக இருப்பாங்க. சில பேர் சப்ஜெக்டை தாண்டி வெளியே போக மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேச்சர். நம்ம வந்து வாழ்க்கை கல்வியை போதிக்கிறோம், ரொம்ப முக்கியம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ எங்கள் நண்பர்கள்லாம் பாருங்கள், இப்போ இவரெல்லாம் காஞ்சிபுரத்துலேருந்து வேலையை விட்டு வர்றாரு, வேலூர்லேருந்து வராங்க. இப்போ வேலூர்லேருந்து வர்றாரு, ஒரு நகை வேலை செய்கிறவர். ஏன் வரணும்? இதில் என்ன லாபம் இருக்கா? இதில் என்ன வருமானம் இருக்கா? இதில் என்ன ஆதாயம் இருக்கா? அவருக்கு எதுவுமே கிடையாது. ஏன் வரணும்? முந்தானத்து தான் வந்து பண்ணார், சென்னைக்கு மறுபடியும் இன்றைக்கி வராரு. ஏதோ நல்ல பணி செய்கிறோம், மக்களுக்காக ஒரு தொண்டு செய்கிறோன்னும் போது அவங்களுடைய சர்வீஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சால் உங்களுக்கு அது வந்து முழுசாக போய் சேரும் என்பது தான் நம்மளுடைய கருத்து, வேற ஒன்றும் இல்லை. கிரிவலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃபோன் பேசாதீங்க. அப்படி என்ன ஃபோன் பேசி என்ன பண்ண போகிறோம்? கிரிவலம் முடியட்டும், ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க, இல்லை ஃப்ளைட் மோடில் போடுங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வந்து சேரணுன்றதுக்காக சொல்கிறோம். ஃபோனில் தயவுசெய்து வீடியோவோ ஃபோட்டோவோ தயவுசெய்து எடுக்காதீங்க பேசும்பொழுது. ஒவ்வொருத்தருக்கும் போன மாதம் நிறைய பேர் இதில் புதுசாக இந்த மாதம் தான் வரேன்றவங்க யார்? பழைய ஆளுங்க. மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து இருக்கேன், ஒரு மாதம் கூட விடாமல் நான் வரேன். நீங்களா? ரைட். ஆமாம், நீங்களா? நீங்கள் ரைட். ஓகே, ரைட். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உட்காந்துருங்க. ஐயா உட்கார முடியலன்னு சேர் போட சொல்கிறேன். யாருன்னா கால் பிரச்சனை இருக்குது, L3 L4 டிஸ்க் பல்ச்சு இருக்குது,
எதனா ப்ராப்ளம்னா சேர் போட சொல்கிறேன், உட்காந்துக்கிங்க. நம்ம 5:45 தான் முடிப்போம். அதுக்கப்புறம் கிரிவலம் ஸ்டார்ட் ஆகும். டைம் வந்து நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் லேட்டு. மாதம் கேட்டவங்க தயவு செஞ்சு எந்த ஒரு கேள்வியும் கேட்காதீங்க. இது ஒரு தனி நபருக்கு உண்டான ஒரு பொதுக்கூட்டம் அல்ல. ஒரே ஒரு தனி நபருக்கு உண்டான பொதுக்கூட்டம். ஒருத்தர் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்வியிலிருந்து கிடைக்கக்கூடிய விடை எல்லாருக்கும் போய் சேரணும் பதிலா. அதுதான் பொதுக்கூட்டம். எதுக்கு நம்ம இந்த பொதுக்கூட்டத்தை கூட்டுறோம் அப்படின்னா, பொதுக்கூட்டத்துக்கு தனி பவர் உண்டு. தனி பவர் ஜாஸ்தி அதுக்கு. அதனால தான் நம்ம பொதுக்கூட்டம் கூட்டுறோம். நடக்காத ஒரு விஷயத்தையும் ஒன்றும் இல்லை. பாம்பன் சுவாமி கோவிலில் திருவான்மியூரில் ராமானுஜ சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். யாருன்னா தெரியுமா? பாம்பன் சுவாமி கோவிலில் ராமானுஜ சுவாமின்னு ஒருத்தருக்கு 2 கிட்னி ஃபெயிலியர். கிட்னி ஃபெயிலியர் ஆனால் என்ன பண்ணுவாங்க? டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்களா? டயாலிசிஸ்லாம் பண்ணல. அவருக்கு டயாலிசிஸ்லாம் பண்ணல. பாம்பன் சுவாமி அந்த இது தெரியுமா? சண்முக கவசம் தெரியுமா? அண்டமாய் அவனியாய் ஸ்டார்ட் ஆகும். அரியனா பொருளதாகினே அதை பாடுவார். பௌர்ணமிக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் பாடுவார். அந்த டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவரே அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின காலங்கள் உண்டு. ஈசிஆரில் வடநெம்மேலி அப்படின்ற ஒரு ஊரில் அவருடைய சமாதி இருக்கு. இப்போதான் ரீசெண்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் சமாதியானார். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, எண்கணிதம் இதெல்லாம் தாண்டி ஒன்று வேலை செய்யுதுன்னா அதுதான் இறை சக்தி. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். இதெல்லாம் தாண்டி ஒன்று வேலை செய்யுது, எல்லாத்தையும் மாற்றும். அதுக்கு ஒரு அதீத நம்பிக்கை வேணும். சொல்றது ஈஸி சார், ப்ராக்டிக்கலாக கஷ்டம்தான். நாளைக்கு காலையில் நான் 50 லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டணும். இங்கே இருக்கும்போது நீங்கள் பேசும்போது கேட்குறது தைரியமாக இருக்குது. கொஞ்சம் மூவ் ஆகி போனால் படப்படன்னு பயம் வருது. ப்ராக்டிக்கலாக இது கஷ்டமாச்சே. ஆமாம் கஷ்டம்தான். இப்போக்கு இது வந்து நிரந்தர தீர்வு நம்ம என்னன்னு தான் பார்க்கணும். நிரந்தர தீர்வு, டெம்பரரி தீர்வுன்னு 2 இருக்கு. கடன் அடையிறதுக்கு கடன் வாங்கி கடனை கொடுத்தீங்கன்னா அது என்ன தீர்வு? அது டெம்பரரி தீர்வு. 4 நாள் 10 நாள் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரீத்திங் டைம் கிடைக்கும், அவ்வளோதான். மறுபடியும் புதுசாக கடன் வாங்கினதுலேருந்து ப்ரெஷர் வரும். இப்போ டெம்பரரி தீர்வை நோக்கி என்றுமே நாம் பயணப்படக்கூடாது. பர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னு தான் பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு நான் சொல்கிறேன், சில பேர் 100ல் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு ஜோதிடர் கூட தன்னிடம் வர வாடிக்கையாளர்களை 100 பேர் வராங்கன்னா 100 பேரும் ஜெயிக்க வைக்க முடியாது என்பது விதி. 90 பேரை தான் பண்ண முடியும். 10 பேர் என்னைக்குமே முடியாது. அப்போ எல்லாருமே என்ன செய்யணும்னா பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்றத தான் நீங்க தேடணும். இந்த பர்மனன்ட் சொல்யூஷன் எப்படி தேடுவீங்க? யோபா, பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன தேடுவீங்க? மாலை எதுக்கு? சாமிக்கா? அவங்க கிட்ட கொடுத்துரு. பர்மனன்ட் சொல்யூஷன் எப்படி தேடுவீங்க? பர்மனன்ட் சொல்யூஷன் டெம்பரரி சொல்யூஷன் என்னன்னு தெரியாம இன்னைக்கு நம்ம வாழ்ந்து இருக்கோம் முக்காவாசி பேர். அதானே? உன் பேர் என்னப்பா? கிட்ட வச்சு பேசணும். இப்போ ஒரு வாரம் இருக்குமா ஜாதகம் பார்க்க வந்து? என்ன வயசு ஆகுது? 35 வயசு ஆகுது. பேர் வந்து வெங்கடேசன். ஊர் வந்து சேலம் பக்கத்துலையா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாமந்தூர். நான் தான் வர சொல்லியிருந்தேன் இங்கே. சரி, ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். ஒரு 35 வயசு ஆகுது இவருக்கு. இவர் பார்த்தா எப்படி இருக்காரு? என்ன பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேசுங்கம்மா. திருமண தடையா? நீங்களே பண்ணி வச்சா கூட அவர் பண்ணிக்க மாட்டார். இப்போ அவர் உயிரோடு இருந்தால் போதுன்னு இருக்காரு. அதுதான் அவர் சொன்னேன் பௌர்ணமிக்கு. உயிரோடு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறார். 35 வயசு ஆகுது. இப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க? நம்மளை விட பிரச்சனை வேற யாருக்கும் இல்லை, நம்ம பெரிய பிரச்சனையில் வாழ்ந்துன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கும் உங்களோட பெரிய பிரச்சனையில் உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் பேசி பாருங்க. 1.5 மணி நேரம் டைம் தரேன். ஃப்ளைட்டில் போகும்போது பக்கத்தில் கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் மேன் நம்ம நினைப்போம். அவன் நம்மள நினச்சோமா இவர் பெரிய ஆளாக இருப்பார். அப்படிதான் பல பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. உண்மை தானே? இப்போ இவர் எதுக்கு வர சொன்னேன் அப்படின்னா, முன்னாடியே நின்னார், கண்ணு முன்னாடி பட்டார். 35 வயசாவது வெங்கடேசன் ஒருத்தர். இவருடைய வீடே இல்லை. இவருக்கு வீடு எப்படி இருக்குன்னா ஒரு நான் எப்படி இருக்கும் வீடு? போன தீபாவளிக்கு இடிச்சது. பக்கத்துல ஒரு ஓட்டு வீடு 500
500 ரூபாய்க்கு ஒரு வீட்டில் வாடகை இருக்கிறான்னா அந்த வீடு எப்படிமா இருக்கும்? 10க்கு 10 20க்கு 10 வீட்டு அமைப்பு எப்படி இருக்கும்? வீடு வீடு மாதிரியே இல்லை. பேசுப்பா. இவருடைய நிலைமை மிக மோசமான நிலைமையில இன்னைக்கு இருக்கார். கடன் எவ்வளவு பாருங்க? 30 லட்சம் கடன் இருக்கு. இப்போ வந்து இவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனால் இவர் வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டேன். இவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டோம், வெளிநாட்டு வேலைக்கு போனால் சரி. இப்போ இவருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்கிறீங்க? ஜாதகம் பிரச்சனையா? என்ன ராசிப்பா? என்ன நட்சத்திரம்? சரி, சிம்ம ராசி மக நட்சத்திரன்ட்டார். இப்போது எதுக்கு இவரை கூப்பிட்டு இங்கே நிற்க வைக்கிறேன்னா, சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு இப்போ இவருக்கு பிரச்சனைன்னா நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம்? இதற்கு 7ஆம் இடத்துல சனி கோச்சாரத்தில் இருக்குது, அடுத்தது அஷ்டம சனி வரப்போகுது. இப்போ அடுத்த 2.5 வருஷமாக கஷ்டப்படும் போது என்ன சொல்லுவோம்? சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி. சரி, அடுத்த 2.5 வருஷம் கஷ்டப்படும் போது அஷ்டம சனின்னு சொல்லிடுறோம். அஷ்டம சனிக்கு முன்னாடியே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டார்ல. எவ்வளோ வருஷமா கஷ்டப்படுறீங்க? 10 வருஷமா கஷ்டப்படுறாரு. இப்போ இதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்கம்மா? ஒரு ஜோதிடராக என்ன காரணம் சொல்ல முடியும்? அதாவது நடந்த பிறகு இந்த கிரகங்கள் இங்கே இருந்ததுனால் இது நடந்ததுன்னு சொல்றது ஜோதிடம் அல்ல. நடக்க போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? இப்படி நடக்கும், இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லணும். அதுதானே ஒரு துறையுடைய ஒரு கலையுடைய உச்சக்கட்ட உண்மை. அதானம்மா உண்மை. மெக்கானிக்கிட்ட போங்க, சில மெக்கானிக்லாம் வண்டியோட சவுண்டை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இந்த ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஓட்டி பார்த்து சொல்லுவாங்க. சில பேர் 1 ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு செக் பண்ணுவாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் ஃப்ளக்கை செக் பண்ணுவாங்க, ஓவர் ஃப்ளோ ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க, கரண்ட் வருதான்னு பார்ப்பாங்க, காயில் ஸ்டார்டிங் காயில் போயிடுச்சான்னு பார்ப்பாங்க. இது ஒரு மெத்தடு. தள்ளின்னு போகும்போதே இது காயில் பிரச்சனை சொல்கிற மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார். அப்போ ஒரு துறையில் ஒவ்வொருவரும் பெறுகின்ற அனுபவங்கள் வித்தியாசமானது. ஒரு துறையில் ஒவ்வொருத்தரும் பெறுகின்ற அனுபவம் எப்படி இருக்கும்? வித்தியாசப்படும். இப்போ இவருக்கு நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, நீங்கள் இதன் பிறகு எந்த ஒரு காரணத்தினாலும், நீங்க எந்த ஒரு நோக்கத்தினாலும் உங்களுடைய பிரச்சனைக்கு டெம்பரரி சொல்யூஷனை தேடி போயிடக்கூடாது என்பதுக்கு தான் இவ்வளவு பேசுறோம். இப்போ இவர் ஏன் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, இவர் தவறான ஒரு ஊர்ல குடியிருக்கார். இவர் ஊரே வாஸ்துவால பாதிக்கப்பட்டிருக்கு. இவர் ஊரே இப்ப இவர் மட்டும் பாதிக்கப்பட்டிருப்பாரா? இவர் ஊர்ல குடியிருக்கிற எல்லாரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? இப்ப ஊரே நம்ம வாஸ்து கரெக்ஷன் பண்ண முடியுமா? எப்படி முடியாதுன்னு சொல்றீங்க? ஊரெல்லாம் இடிச்செல்லாம் மாற்ற முடியாது, அதுக்கு வேற கான்செப்ட் இருக்கு. இவர் இருக்கிற குடியிருக்கிற ஊர் இருக்குல்ல, இந்த ஊரே வாஸ்து குறைபாடு உள்ள ஊருமா? ஒரு ஊர் வாஸ்து குறையாக இருந்தால் முதலில் யாரை தாக்கும்? அந்த ஊர் கிராம தலைவரை முதல்ல தாக்கும், அந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவரை தாக்கும். அதுக்கப்புறம் யாரை தாக்கும்? அந்த கிராம ஊர்ல இருக்கிற எத்தனை வார்டு இருக்காங்களோ வார்டு உறுப்பினர்களை தாக்கும். அதன் பிறகு யாரை தாக்கும்? அந்த ஊர்ல கிராம தேவதைக்கு பூசாரியா இருக்கக்கூடிய பூசாரியோடைய பசங்களுடைய லைஃபை பாதிக்கும். இதெல்லாம் வாஸ்துவில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட உண்மைகள். இப்ப இந்த ஊரை விட்டு இவர் வெளியேறிட்டாருன்னா நல்லா இருப்பாரா நல்லா இருக்க மாட்டாரா? இந்த 30 லட்சம் அவருக்கு எப்படி கடன் அடைஞ்சதுன்னே தெரியாது, வேலை சூப்பரா செட் ஆயிடும், இவரும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ நீங்க நல்லா பாருங்க, நிறைய பேர் ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க. நீங்க உங்க கூட பிறந்தவங்க உங்க ஊர் ஆளுங்க இது மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போய் தோத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நாம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம், 4 சவர்ல ஒரு பில்டிங்கை கட்டி இது உள்ள ஒரு வாஸ்து குறைபாடு இருக்கு, இதை சரி செஞ்சால் வாழ்க்கை மாறிடுமான்னா நிச்சயமா மாறும். ஆனால் நீங்கள் குடியிருக்கும் ஊர் தான் முதல் பிரதானம். முதல் பள்ளிக்கரணைக்கு போயிருக்கீங்களா? யாரெல்லாம் இங்க சென்னை என்ன ஏரியாமா? நங்கநல்லூர்லாம் பாதிப்பு இல்லை. என்ன ஏரியா? கந்தஞ்சாவடி. கந்தஞ்சாவடியில் கெனால் ஓடுது தெரியுமா? கெனால் எப்படி ஓடுது? கிழக்கு மேற்கு ஓடுதா வடக்கு தெற்கு ஓடுதா? அதெல்லாம் இப்படி போதா?
வாஸ்துல ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுங்க. வீட்டு வாசப்படி எந்த திசைன்னு கேட்டால், என் ஆஃபீஸில் 2-3 பேர் சேர்லேருந்து இந்த இந்த பார்த்தா வாசப்படி சார், எந்த பார்த்தா வாசப்படி. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இதே மாதிரி தான் எங்கள் வீடு வாசப்படி பார்த்துருக்குன்றாங்க. வாசப்படி கேட்டால் எப்படி சொல்லணும்னா, வாசல் எந்த திசையை நோக்கி இருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன திசையை நோக்கி உட்காந்துருக்கீங்க? நான் எந்த திசையை நோக்கி உட்காந்துருக்கேன்? நான் கிழக்குண்ணா. நான் கிழக்கா, நீங்கள் மேற்கா? இப்போ சாமி என்ன திசையை பார்த்துருக்காரு? சாமி கிழக்க பார்த்துருக்காரு, நான் கிழக்க பார்த்துருக்கேண்ணா. ஏன்னா ஒன்று கரெக்டாக சொல்லணும். அம்மா நான் என்ன திசையை பார்த்து கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் வடகை பார்த்து நிற்கிறேன். நீங்கள் எதை பார்த்து நிற்கிறீங்க? ஏன் நான் வடகை பார்த்து நிற்கிறேன்? நான் ஏமா வடக்கு பார்த்து நிற்கிறேன்? அப்படியே உங்கள் அப்பா ஏன் கிழக்கு பார்த்து நின்னா மக்களை பார்க்க முடியாதா? ஏன் வடக்குன்னா ஞானம். வடக்குன்னா வடக்கை நோக்கி பார்க்கும்போது என்ன வரும்? ஞானம் வெளிப்படும். அதனால தான் நான் வடக்கை நோக்கி நிற்கிறேன். தெற்கு நோக்கி என்ன ஆகும்? சரி யோசிச்சு சொல்லுங்க. சொல்றவங்களுக்கு நிச்சயமா அவங்க குடும்ப ஜாதகம் இலவசமாக பார்க்கப்படும். சரியா? இப்போ இவருடைய ஊர் வாஸ்து குறையுள்ள ஊர். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஜோதிடத்தில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு அஷ்டம சனி, ஜென்ம சனி, விரய சனி, கொங்கு சனி, பாத சனி, அர்த்தாஷ்டம சனி, இதை மட்டுமே காரணமாக கொண்டு ஒரு மனிதன் பாதிக்கிறான்னா பாதிக்கலாம். 120 ஆண்டு காலங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 60 ஆண்டு காலங்கள் சனி பகவானுடைய தாக்கத்தில் பிடிபடும். அதான உண்மை. 60 வருஷம் அவருடைய தேவைக்கு எடுத்துப்பாரு, மீதி 60 வருஷம் தான் சனியின் பிடியில் சிக்காமல் ஒருத்தன் வாழறான்னு கணக்கு எடுத்தனா, ஒருத்தன் பிறந்ததில் இருந்தே கஷ்டத்தை அனுபவிக்கிறானே. அப்ப அதுக்கு என்ன காரணம்? ஜோதிடம் உண்மைன்னா அதுக்கு தான் நான் உங்களை கேட்கிறேன். நீங்க தான் சொல்றீங்கல்ல 10 வயசு 5 வயசு சில பேர்லாம் பிறந்ததுலேருந்தே தாய் தந்தை இழந்தவன் இருக்கான், தாயை இழந்தவன் இருக்கான், தந்தை இழந்தவன் இருக்கான். இன்னும் உலகத்தை நீங்கள் உலகம் மிகப்பெரியதை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஜோதிடம் மட்டுமே காரணம் அல்ல. நாம் குடியிருக்கும் ஊர் மிகப்பெரிய காரணமாக வகிக்கிறது என்பதுதான் நம்மளுடைய ஆராய்ச்சியோடைய உண்மை. இந்த ஆராய்ச்சியை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நான் என் நண்பருடன் ஒரு ஊருக்கு பயணித்து ஊரோட எல்லையிலே வண்டி நிப்பாட்டி இந்த ஊரில் இருக்கிற மொத்த வீட்லையும் இதே ஏன் பிரச்சனை இருக்கும்னு சொல்லி என் நண்பரை விட்டு பார்க்க சொல்லி என் நண்பர் பிரமிச்சு போய் ஆமாம் இது வாஸ்து இவ்வளோ பெரிய உண்மை என்று என் நண்பர் என்னிடம் ஒப்புக்கொண்ட காலங்கள்லாம் உண்டு. எதுக்காக இப்போ நான் இந்த கான்செப்டை கொண்டு வந்து ஒரு நிப்பாட்ட வைக்கிறேன்னா, ஒரு பையன் நல்லா வரணும்னு ஒரு தந்தை நினைக்கிறார். ஆனால் எல்லா தந்தையும் தான் பையன் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஐயா இதனால் உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கையே பாதிக்க போது இந்த வீடை விற்றுருங்கன்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா ஆசையாக கட்டினது, எங்கள் அப்பா எனக்கு முதல் இந்த வீடு கட்டி வச்சார், என்னால் விற்க முடியாதுன்றார். இப்போ பொண்ணுடைய வாழ்க்கை டிவோர்ஸ் ஆக போதுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, மீறி ஒரு ஸ்டெப்பு போகிறோம். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, இடது போகிறவங்க எப்படி இருப்பாங்க, அந்த தெருவில் இருக்கிற பேரோட மொத்த பேருடைய வாழ்க்கையும் சொல்கிறேன். சார் நான் இது வரைக்கும் யாரையும் நம்பினதில்லை, எனக்கு மெய் செலுத்த போது நீங்கள் சொல்வது அனைத்துமே உண்மை அப்படின்ட்டு அவருடைய வயசு 60 வயசாவது எழுந்து நின்று பேச பேச எழுந்து நின்று அவர் நம்மக்கிட்ட சரண்டர் ஆன பிறகும் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், இருந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்கள் அப்பா கட்டின வீட்டை நான் விற்க மாட்டேன், நீங்கள் வேறு என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் கேட்குறேன்றார். அப்போ பொண்ணுடைய வாழ்க்கை நிச்சயமாக பாதிக்காத போது அது ஒன்றும் பண்ண முடியாது. அது விதி, விதிக்கப்பட்ட விதி. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இவர் ஊரை விட்டு காலி பண்ணி போகணும்னு சொன்னால் இவர் என்ன பண்ணணும்? இப்போ இவர் காரணம் சொன்னார்னா என்ன பண்ணணும்? அப்புறம் இவர் என்ன சொல்லுவாரு, நான் ஜோதிடரை போய் பார்த்தேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஜோதிடரை பார்த்தேன், என் வாழ்க்கையில் எதுவுமே மாறல. யார் போனாலும் வளர்ந்ததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை நம்பிட்டேன்னா, கிணத்துல தண்ணியே இல்லை பாரதா இருந்தாலும் குதிக்க சொன்னால் குதிப்பேன், நம்பிட்டால். அந்த மாதிரி வாழ்ந்ததுனால தான் நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் மாற்றத்துக்கு உட்பட்டது.
இவருடைய வயசு 35 வயசுல ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ்வதே கடினம், கேள்விக்குறி. ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ஆபீஸ் ரூம்ல அழுதாரு, நான் வெளியே வந்துட்டேன். 35 வயசுல நீங்க பார்க்கலாம், பீச்சுக்கு போற பசங்களை பார்க்கலாம், தியேட்டருக்கு போற பசங்களை பார்க்கலாம், அப்பா சேர்த்து வச்ச சொத்து அனுபவிக்கிற பசங்களை பார்க்கலாம். ஆனா இப்படியும் சில பேர் வாழ்றாங்க. இவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும், கூட்டு பிரார்த்தனை பண்ண போறோம். இவருக்கு நிச்சயமா எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை உள்ள எல்லாருக்கும் நம்ம கூட்டு வச்சு கூட்டு பிரார்த்தனை பண்ண போறோம். இவருக்கு நான் இந்த கிரிவலத்தில் சொல்லிக் கொள்வது ஒண்ணுதான், இவர் என்ன பண்ணணும், அந்த ஊரை விட்டு வெளியே வந்தவொடனே இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் நீங்க? சரி, இப்போ ஊரை விட்டு வெளியே வரத்துக்கு கூட வழி இல்லை, இதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கே தான் ஜோதிடமும் வாஸ்து இடிக்கும். உங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போக சொல்கிறேன், கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ் வேறே இல்லை, இப்போ என்ன பண்ணுவீங்க? இதாம்மா இப்போ நம்ம பேசுகிற கான்செப்ட் வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். நான் செய்ய தயாராக இருக்கேன், என் மனைவியோட நான் சேர்ந்து வாழ தயாராக இருக்கேன். ஏன்னா மனைவி ஒத்து வர மாட்டாங்க, இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜோதிடர் ஒரு 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 வாஸ்து நிபுணரையே ஒருத்தர் கேட்குறார். நான் தயார், மனைவி ஒத்துக்கல, நான் கோயிலுக்கு போக தயார், பஸ் ஃபேரே இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், அதுக்கு ஒரு வழி இல்லை. இப்போ இதுதான் இங்கே இருக்கிறவங்க எல்லாரோடையும் பிரச்சனையும் நான் தொடர்ந்து பார்ப்பதுனால சொல்கிறேன். இப்போ இவருக்கு மட்டும் நான் ஒரு வெளிநாட்டில் ஒரு 10 லட்சத்துக்கு சேலரிக்கு ஒரு கம்பெனியில் கூட்ட போக மாட்டாங்க, அவளை கூப்பிடணுமே, அதான் நீங்கள் பிரச்சனை. அதுக்கு எது தடையாக இருக்குது? நீங்கள் உட்காரலாம்பா. உங்கள் அப்பா பேர் ராமலிங்கம், அம்மா பேர்? எத்தனை பசங்க நீங்கள்? 3 அக்காங்க, நான் ஒரே பையன். என்ன கேட்டுங்க? 3 கல்யாணம் கல்யாணம் ஆச்சா? 3 அக்காங்களுக்கும் மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. அவங்க யாருமே படிக்கல, ஆனா ஒரே பையனை ரொம்ப செல்லமா வளர்த்ததால நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்இ எம்பிஏ பிஹெச்டி முடிச்சிருக்கேன். 10 வருஷமா ப்ரொஃபஸர் ஃபீல்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் 2007 இருந்து ஆன்மீக ஈடுபாட்டில் வந்தவன். என்னால் சின்ன ஒரு விஷயம் கூட மற்றவங்க மனசை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால இது வரைக்கும் வந்து நான் 10 வருஷமா ப்ரொஃபஸர் ஃபீல்டில் இருந்துட்டு இந்த ஆன்மீக ஈடுபாட்டில் வந்ததால உணவே மருந்து, மக்களுக்கும் ஏதாவது கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதால எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எதையும் எதிர்பார்க்காம எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா எல்லாமே இன்னைக்கு காலம் கலாச்சாரம் மாறி போய் டெக்னாலஜிங்கிற பேர்ல நம்ம நோய்ங்கிற பேர்ல அழிச்சுக்கிட்டு இருக்கோம் வந்து. அதனால உணவே மருந்து, முடிஞ்ச வரைக்கும் நம்ம இறைவனை நோக்கி ஃபாலோ பண்ணிட்டு ஆரோக்கியமா வாழணும். இவருக்கு கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும். இவருடைய ஜோதிட ரீதியாக இவர் வந்து பார்த்த டைமை வச்சு சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் நீங்கள் ஊரை விட்டு வெளியே வந்துடணும், அந்த ஊரில் இருக்கக்கூடாது. சரிங்களா? டிசம்பர்ல வெளியே வந்துட்டேன் சார். ரைட், சூப்பர். வந்துட்டு தலைவாசல்ல சித்தா ஆயுர்வேதிக்கு பூஜா மெட்டீரியல் ஹோல்சேல் ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கேன். என்னோட ஃபீல்டை விட்டுட்டு வந்துட்டேன், வந்து ப்ரொஃபஸர் ஃபீல்டை விட்டுட்டு. இப்போ இவர் வந்து இவ்வளோ படிச்சிருக்காரு, மிகப்பெரிய ஒரு வறுமையில் இருக்கார். இப்போ இவருக்கு பொண்ணு கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாமா? உங்களுக்கு எத்தனை பசங்க? 3 பையனா பொண்ணா? பொண்ணு யார் கட்டி கொடுத்தீங்க? அவங்க பொண்ணு ரயில்வே மாப்பிள்ளை கொடுத்துட்டாங்க, மூத்த பொண்ணு. இன்னொரு பொண்ணு, 2 பையன். பொண்ணு எங்க? 2 பசங்க கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க பொண்ணு எடுத்தீங்க? எல்லாம் இல்லம்மா, பொண்ணு என்ன பண்றாங்கன்னு கேட்டேன். பொண்ணு என்ன பண்றாங்க? அதாவது உபதேசம் என்பது என்றுமே ஊருக்கு மட்டும்தான். நம்மளுக்கு பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லாரையும் பாருங்க, மேடையில் அவங்க பேசுவதற்கும் அவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. மொபைல் யூஸ் பண்ணதால் ஏற்படும் ப்ராப்ளங்கள், குழந்தைகளின் கல்வி கெட்டு போகுது, அது போகுது இது போகுதுன்னு பேசிட்டு பட்டிமன்றத்திலேருந்து இறங்கி வீட்டுக்கு போகிற 1.5 மணி நேரம் ஃபோன் பேசுவாங்க. நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன வராது? ஒத்து வராது. அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் தராங்க, ஒரு தலைப்பு தராங்க, டிவிக்கு ஒரு டிஆர்பி வேணும், ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், ஒரு ஷோ பண்ணணும். அதான உண்மை, அதான் உண்மை, ரியாலிட்டி அதுதான். அப்போது இப்போ இவருக்கு வந்து நல்ல இடத்துல வரணும், அமையணும், மிகப்பெரிய அளவில் வேலையில் மாற்றம் வரணும், எல்லாத்துக்கும் நான் ரெடி. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்ன தடுக்குது, அது மட்டும் உடைச்சிட்டா நான் வெளியே வந்துடுவேன். அது எது தடுக்குதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உட்காரலாம். அது எது தடுக்குது? இந்த கலம்பூர் ரைஸ் மில் ஃபேமிலியாங்க,
வாங்க பா. இவர் களம்பூர்னு ஒரு ஊர், நான் ஆற்காடு வேலூர் ஆரணி பக்கத்தில் களம்பூர்னு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ரைஸ் மில் வந்து போய் வாங்கிட்டான். ரைஸ் மில் போய் வாங்கிட்டாங்க களம்பூரில். நான் என்ன போகிறேன் வாஸ்து பார்க்க. நான் எங்கேருந்து வாஸ்து பார்த்துட்டு வரேன் அன்றைக்கி? வேலூர் உமா சங்கர் இருக்காரா, அவங்க ஃபேக்ட்ரி பார்த்துட்டு வரேன். ஒரு ஃபேக்ட்ரி பார்த்துட்டு வரேன். லைட் இல்லைங்க, பரவாயில்லையா, நைட்டு வரலாமா, வர முடியும், பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. போகிறேன். இவங்க வீட்டுக்கு தான். ஒரு ரைஸ் மில் ஃபேமிலினா என்ன நினைப்பீங்க நீங்கள்? என்ன வசதியான ஃபேமிலி எல்லாம் நினைப்பீங்க. இப்போ ரைஸ் மில்லில் நான் நைட்டு போகிறேன். மாலை போட்டிருக்கோம். நம்ம வந்து ஷூ செருப்பு யூஸ் பண்ண முடியாது. சேரு தண்ணி ஃபோனில் லைட் வெளிச்சத்தை அடிச்சுன்னு உள்ளே போகிறோம். மெயின் ரோட்லேருந்து உள்ளே நடந்து போனோம். ஒரு 500 மீட்ரு 600 மீட்ரு உள்ளே போனோம். போய் ரைஸ் மில்லை பார்க்குறோம். இப்போ பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கினாங்க இந்த ஃபேமிலியே. இப்போ அவர் பிரச்சனை மாரி இவங்க பிரச்சனையும் பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கினாங்க. இப்போ இதுக்கு நிரந்தர தீர்வு வேணுமா, டெம்பரரி தீர்வு வேணுமா? நிரந்தர தீர்வு வேணும். இப்போ அவருக்குன்னா நிரந்தர தீர்வு சொல்கிறோம். ஊரை விட்டு வெளியே வந்துட்டா. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்குங்க. ஒரு ஊரில் எந்த தப்பு இருக்குதோ அந்த ஊரை விட்டு காலி போனால் நம்ம தப்பிச்சிடலான்னு ஒரு ஊருக்கு குடியேறும்போது அந்த ஊர்லேயும் அதே தப்பு தான் இருக்கும். விதி அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு என்ன பண்ணாது, வழியே விடவே விடாது. அதை சுதாரிச்சு நீங்க கண்டுபிடிச்சு ஜெயிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. அது இறைவன் அருண்கிரகம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நம்மள கொண்டு போய் சேர்த்துரும். இப்போ இவங்களுக்கு நான் ஒரு விஷயம், இவங்க ஃபேமிலியை உதாரணமாக வைத்து உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தையும் மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன். உங்க அப்பா கிட்ட கொடுப்பா மைக். உங்க மனைவி கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கிட்ட வச்சு கொஞ்சம் சவுண்டா பேசணும். 3 பேர். யார் யார்? நீங்க நேரா நிக்கணும். இந்த பயமே இருக்கக்கூடாது நம்ம கிட்ட. முதல் விஷயம், அப்போ வந்து நீங்க பொண்ணு எடுத்த வீட்டில் பசங்க இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. பெரிய லெவல் ஜெயிச்சிருப்பாங்க யாருன்னா, உச்சகட்டத்துக்கு ஜெயிச்சு பெரிய லெவலில் பிஸ்னஸில் பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க வீட்டில் போய் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், நீங்கள் நடிகராக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அவங்க பொண்ணு எடுத்த வீட்டில் மச்சான் இருக்க மாட்டான். பெரிய லெவலில் ஒருத்தன் கீழே விழுந்து வாழ்வா சாவா அப்படின்னு கேள்விக்குள்ள ஒருத்தன் வாழ்ந்துன்னு இருப்பான். அவன் வீட்டில் போங்க மச்சான் இருக்க மாட்டான். மச்சான் ஒரே பொண்ணாக இருக்கும், 2மே பொண்ணாக இருக்கும், 3மே பொண்ணாக இருக்கும். எப்பொழுது பையன் இல்லாத வீட்டில் நீங்கள் போய் காலை வைக்கிறீங்களோ, பையன் இல்லாத வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிறீங்களோ, அது ஒன்று பெரிய வெற்றியை கொடுக்கும், இல்லை பெரிய தோல்வியை கொடுக்கும். ஏன்னா மாமனாரோடைய வீட்டு வாஸ்து மருமகனை பிடிச்சிக்கும். இந்த தர்மபுரி பக்கத்தில் அரூரில் ஒரு கல்குவாரி ஓனரோடைய பேரன். சரிங்களா, நல்லா கேட்டுக்கணும். இப்போ இந்த பிரச்சனையை நான் கோப்பேன். இதுலேருந்து நீங்கள் சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே வரத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும், பயன் கிடைக்கும். பல வருஷம் கற்றுக்கின ஒரு விஷயத்த ஒரு நிமிஷத்தில் சொல்லி கொடுக்கக்கூடாது, அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம ஏன் சொல்கிறோம்னா நம்மளுடைய நோக்கம் வேறு, இது இல்லை. நான் இன்னும் சில ஆண்டுகளில் ஜோதிடம் வாஸ்துவெல்லாம் நிப்பாட்டிட்டு நான் வேறு ஒரு ட்ராக் வச்சுருக்கேன், அதில் பயணிக்க போகிறோம். நம்மளுடைய வீடியோவை பார்த்தாலே ஒருத்தவங்க என்ன பண்ணணும், மாறிடணும். எங்களுடைய நோக்கம் வேறு. ஏன்னா எனக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது, என்னை நம்பி ஒரு பெரிய குழுவே இருக்குது. அவங்க எல்லாரையும் நாங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்க வைக்கணும்னா முதல்ல நான் ஜெயிக்கணும். அதுக்கு நாங்கள் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கோம், மாஸ்டர் பிளான். அப்போ இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பேசிக்கலே உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். இவங்க குவாரியை போய் நான் வந்து வாஸ்து பார்க்க எப்போ வந்தேன், இப்போ லாஸ்ட்டாக 20 நாளா, நல்லா தெரியுமா? அதான் 1 மாதம் இருக்கும். இப்போ இவங்க காரையில் நான் சொல்லிட்டு வரேன், தம்பி இந்த இடத்துல பாறையெல்லாம் தூக்குங்க, பாறையெல்லாம் தூக்குங்க. ஆனால் யாருக்குன்னா ஒருத்தருக்கு அடிப்படும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அடிபடுனா பாறை தூக்கும் போது ஊந்து அடிப்படும் சொல்ல, வாஸ்துவை சரி செய்யும் பொழுது ஏதோ ஒரு அதோடைய இம்பேக்ட் என்ன பண்ணும், காட்டும், அதோடைய தாக்கத்தை காட்டும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டேன். யாருடைய குவாரி?
தோத்தாவுடைய குவாரி. இப்போ அந்த குவாரியில் கல்லை வயிற்றெல்லாம் எடுக்கும்போது இவங்க அப்பாவுக்கு அடிபடுது. அப்பாவுக்கு எப்போ அடிபட்டுது? எப்போ கல் எடுத்தீங்க? நீ வந்து யோசிச்சுலாம் பேசக்கூடாது, முன்னாடி தைரியமாக பேசணும். நான் சொல்லிட்டு வந்து எத்தனை நாள் கொடுத்து கல் எடுத்தீங்க? அடி எப்போ பட்டுது? கல் எடுத்த மறுநாள். அடுத்த நாள் என்ன எப்படி அவங்களுக்கு தெரியும்? கல் எடுத்தாங்க, 2 நாள் எடுத்து போடுறாங்க. 3ஆவது நாள் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட். கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகிறாங்க. எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், நான் தான் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேனே, ஏன் போனீங்க? இவங்க ஃபேமிலி முத கொண்டு சொல்லிட்டு வந்தேன் வெளியே போகக்கூடாது. இப்போது உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கல்குவாரி தாத்தாவுடைய கல்குவாரி. தாத்தாவுக்கு ஒரு பையன் இருக்கான், இல்லை தாத்தாவுக்கு அடிப்படலை, தாத்தாவுடைய பையனுக்கு அடிப்படலை. ஏன் இவங்க அப்பாவுக்கு அடிப்படணும்? இதுக்கு பதில் தெரிஞ்சால் இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியும். ஏங்க குவாரியே தாத்தா குவாரிங்க. பொறுப்பெல்லாம் தாத்தா தான். யாரு? பையன் சின்ன பையன், பார்க்க தான் பல்கா இருக்கா போல பையன். சரி, என்ன வயசு இருக்குமா பையனுக்கு? அவங்களுக்கா? சரி சொல்கிறேன். இப்போ இந்த பையனுடைய அப்பாவுக்கு ஏன் அடிப்படணும்? இதுதான் கேள்வி. ஏன் தாத்தாவுடைய பையனுக்கு அடிப்படலை, தாத்தாவுக்கு அடிப்படலை, இவங்க பையனுடைய அப்பாவுக்கு அடிப்படுதுன்னா இதுக்கு விடை தெரிஞ்சால் இந்த களம்பூர் ஃபேமிலியை நம்ம காப்பாற்ற முடியும். இருங்க ஒரு நிமிஷம். ஏம்மா யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம ரொம்ப அதிகமாக யோசிப்போம். ஆனால் சப்பமேட்டராக இருக்கும், சின்ன சிம்பிளான விஷயமா இருக்கும். நம்ம ஒரு சில நேரங்களில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் யோசிப்போம், ஆனால் அதுக்கு ஆன்சர் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒன்றுமே இல்லை. தாத்தாவுடைய குவாரியில் பையன் வந்து டெய்லி காலைல போகிறாரு, ஈவினிங் வராரு. தாத்தாவுடைய பையனும் குவாரிக்கு வராரு, குவாரிக்கு போகிறாரு. இந்த பையனுடைய எண்ணத்தில் என்ன இருக்குன்னா, இந்த குவாரியை முழுமையாக நாம் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த எண்ணத்துக்காக அந்த குவாரி பையனை பிடிச்சிக்கிச்சு, பையனுடைய அப்பாவை தாக்கிடுச்சு. புரியுதுங்களா? சொத்து அனுபவிக்கணும் கூட வரல, நிர்வாகம் பண்ணணும், தாத்தாவுடைய நல்லா பண்ணணும், இந்த குவாரி டெவலப் பண்ணணும், இந்த குவாரியை நல்லா பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு நினைக்கிறப்பல பையன் என்ன பண்ணுறப்பல, வராபல பார்க்குறப்பல போகிறாப்பல. யார் ஒரு இடத்தில் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும் என்று கவனத்தை செலுத்துகிறார்களோ அவர்கள் அந்த இடம் என்ன பண்ணுது போய். சரி, அப்போ பையனுக்கு தானே அடி பண்ணேன், அப்பாவுக்கு அடிப்படுது. இது சொல்லுங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னம்மா, ஒரு பிரச்சனையை கண்டுபிடிப்பதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதும் சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, சில பேர்லாம் ஃபோன் பண்ணி, சார் நான் மிதுனராசி சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார். அதுதான் நான் நிறைய பேர் ஃபோனை தெரிஞ்சவங்க ஃபோனை கூட எடுக்கிறதில்ல. ஒரு பிரச்சனையை கண்டுபிடிப்பதும் அதுக்கு தீர்வு சொல்வதற்கும் மூளையை எவ்வளோ தூரம் செலவு செய்ய வேண்டும், ஒரு செகண்டில் கண்டுபிடிக்கணும். டக்குன்னு இவங்க அப்பாவுக்கு அடிப்பட்டது, ஏன் அடிப்பட்டது, பையனுக்கு ஏன் அடிப்படல, அவங்க அப்பாவுக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம், பையன் எங்கே இருக்கான், அப்போ பையனுடைய மனசில் என்ன இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்தை நாம் சொன்னாலும் வெளி உலகம் என்ன சொல்லும்? ஜோசியன், ஜாதகம் பார்க்குறவன், வாஸ்து பார்க்குறவன் அப்படின்னு சொல்லும். அரியர் வச்சு படித்து பிஹெச்டியோ நீங்கள் வந்து இப்போ எம்ஃபிலில் முடிச்சா கூட என்ன சொல்லும்? பச்சு இருப்பா அப்படி சொல்லுவோம் இந்த உலகம். இது ஏன் சொல்கிறேன் என்றால், இது வந்து நீங்கள் கல்லூரியில் சென்று படிக்கக்கூடிய பாடம் அல்ல. வாஸ்துவோ ஜோதிடமோ எண்கணிதோ வாழ்க்கையை போதிக்கக்கூடிய பாடம். ஒருத்தவங்களுடைய பிரச்சனையை கண்டுபிடிப்பதும் அவர்களுக்கு தீர்வு சொல்வதும் சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கு ஞானம் வேண்டும், அது இறைவனால் கொடுக்கப்படும். சரிங்களா? இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, அந்த குவாரியை யார் பண்ணிச்சு? ஓரளவுக்கு அப்படி இப்படி ஒட்டி கிட்ட சொல்றீங்க. அது முழுமையான ஆன்சர் என்ன நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இவருக்கு கொடுப்பா மைக்க அப்படின்னு இல்லை, இவர் ஒய்ஃபுக்கு கூட பிறந்தவங்க 2 பேர், மொத்தம் 3 பேர். மாப்பிள்ளை இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்துட்டார். மாப்பிள்ளை இல்லாத வீட்டில் யார் பொண்ணு எடுப்பாங்கன்னா, தென்மேற்கு பாதிக்கப்பட்டவங்க, வடமேற்கு பாதிக்கப்பட்டவங்க. இவங்க தான் மாப்பிள்ளை இல்லாத வீட்டில், அதாவது மச்சான் இல்லாத வீட்டில் பொண்ணு எடுப்பாங்க. இவங்க ஜெயிச்சா உலக லெவலில் ஜெயிப்பாங்க, தோத்தா சமுதாயத்தில் அசிங்கப்பட்டு தோப்பாங்க என்பது வாஸ்து கணிப்பு. இப்போ இவர் ஜெயிக்கணும்.
அப்படி என்றால் முதலில் நாம் எங்க போனோம்னா இவர்கள் மாமனார் வாழ்ந்த வீட்டுக்கு போகணும். ஏன்? அதுதான் வேறு. சரி, அப்ப இவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லையா? அப்ப மாமனாருடைய விஷயத்தை மட்டும்தான் இவர் அனுபவிப்பாரா? அப்படி என்றால் இவருடைய மூத்த குழந்தை இவருடைய சொத்தில் இருக்க பிரச்சனையை பாதிக்கும், இவருக்கு இவர்கள் மாமனார் வீடுடைய சொத்து பாதிக்கும். இப்ப பையன் கஷ்டப்படுறானா எந்த ப்ராப்பர்ட்டி போய் வாஸ்து பார்க்கணும்? இப்ப அப்பா பிரச்சனையில் இருக்கிறாருன்னா எதை பார்க்கணும்? சரி, இப்ப அவங்க மாமனார் வீடுக்குது. மாமனார் இதை கரெக்ஷன் செஞ்சா இவருக்கு மாற்றம் வருமா வராதா? வருமா? சரி, இவங்க சகல 2 பேரும் ஒத்துக்கல, என்ன பண்ணலாம்? இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? சொத்து வேணானே. அந்த பெரியவர் எங்க? பெரியவர் போன மாதம் வந்தாரு. வாங்க மைக் கொடுங்க அவர்கிட்ட. இப்போ மொத்த பேருக்கு ஒரே தீர்வு தான். மெஜஸ்டிக் கோர்ட்டு மாரி ஆயிடுச்சு இப்போ வர நம்மளுது. இப்போ இவர் புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது, போன மாதத்தோடைய தொடர்கதை இது. சொத்து என்ன பண்ணீங்க? கொஞ்சம் 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 முன்னாடி கொஞ்சம் நல்லா கிட்ட வச்சுனேன். பண்ணிட்டீங்களா? பத்தியா எப்போ நாடகம் நிறைய பார்ப்போம் போதுமா, உன்னிப்பா பார்க்குறியா? போ. இப்போ அந்த சொத்தை உங்க பொண்ணு பேருக்கு எழுதி குத்தாச்சா இல்லையா? இல்லையா? உங்க பொண்ணுக்கு அந்த சொத்தை குத்துட்டீங்களா? கிரையம் பண்ணிட்டீங்களா? கிரையம் பண்ணி குத்துட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்களா? இப்போ எவ்வளோ நாள் நம்ம அந்த வாஸ்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லை? ஒரு வாஸ்து எவ்வளோ நாளில் ஒரு தவறான இடத்துக்கு போயிட்டீங்க, அது எவ்வளோ நாளில் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஃபைனலாக 7வது வருஷம். ஃபைனலாக 7வது வருஷம். அது என்ன பண்ணனா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கினே வரும். நம்ம திருப்பி பார்க்க மாட்டோம். ஒரு இடத்துல தொப்புன்னு கீழே வந்து மேலே ஏறத்துக்கு வழியாக இல்லாத இருக்கும்போது அந்த 7வது வருஷம் வந்து நிற்கும். அதுதான் 7 என்றால் கேதுன்னு சொல்லுவோம். 7னா கேதுன்னா என்னது? ஏன் ஞானக்காரகன்னு வச்சோம்? ஞானம்னா என்னம்மா? ஏன் அந்த அனுபவம்னே சொல்லாத ஞானம் ஏன் சொன்னோம்? ஏன் ஒரு விஷயத்துக்கு 2 பெயர்கள் சொல்லுங்க? ஞானம்னா என்ன? அனுபவம் வேற ஞானம் வேறையா? இல்லை அனுபவம் தான் ஞானமா? ஞானம் தான் அனுபவமா? அனுபவம் என்பது என்ன, ஞானம் என்பது என்ன என்றால் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு தீர்வு, இவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது. நல்லா கேட்டுங்க. இவர் ஒரு கல்குவாரியை போய் இருக்கிறாரு, கல்லை தூக்குறாங்க, இவங்க அப்பா கடி போகிறது. தாத்தா கம்முனுக்கிறாரு, தாத்தாவுடைய பையனுக்கு பிரச்சனை இல்லை. இவர் போய் ஒரு இடத்துல மச்சான் இல்லாத வீட்டில் பொண்ணு எடுக்கிறாரு, பெரிய லெவலில் வீழ்ச்சி அடைகிறார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு வீட்டை வாங்குறாரு, அந்த வீட்டில் பிரச்சனை அனுபவிக்கிறார். இப்போ இதுதான் கான்செப்ட். இதுக்கு தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். ஞானம்னா என்ன, அனுபவம்னா என்ன தெரிஞ்சுக்கணுமா? இல்லை அடுத்த கதைக்கு போகிறோமா? இப்போ உங்ககிட்ட 10,000 ரூபா தான் பணங்குது. எவ்வளோக்குது? 10,000 தான்ங்குது. அதை வச்சு தான் அந்த மாதம் ஓட்டணும். ஒருத்தர் வந்து அந்த 10,000 பணத்தை ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட்டுன்னு கேட்குறாரு. அப்படியே கொடுத்துருவீங்களா, கொடுக்க மாட்டிங்களா? காரணம் சொல்லுவீங்களா? இல்லை எடுத்து வச்சுட்டு பாதி கொடுப்பீங்களா? இல்லை கொடுக்கவே மாட்டிங்களா? என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக சும்மா பொதுக்கூட்டத்தில் இருக்கிறோம், அதனால் ஒன்று அச்சு விட்டா நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வச்சே கேரக்டர் கண்டுபிடிப்பேன். அதோடைய கிரக அமைப்பு வச்சு கரெக்டாக சொல்லுங்க. ஆ ஆ ஆ ஞானன்றது வேற, அனுபவம் வர்றது 10 வருஷமா வந்துருக்கு அந்த கோயில். அது அனுபவம். ஞானன்றது அப்படி கிடையாது. அது எந்த வருஷத்துல ஒன்றா வரலாம். நான் இன்னைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், வராம கூட. அனுபவம் என்பது வேறு, ஞானம் என்பது ரெண்டுத்துக்கும். இதுக்கப்புறம் அனுபவம் தான் ஞானம் யாரும் சொல்லக்கூடாது. அப்போ ஒரு இடம், ஒரு இடத்தை, ஒரு வீடு எப்படி பாதிக்குது? கம்முன்னு இருப்பார். பிஸ்னஸ் நல்லா போகணும், கம்முன்னு பிஸ்னஸ் பண்ணணும். எத்தனை ஒரு ஃப்ளாட்டில் வீடு வாங்கினா பிஸ்னஸ் காலி. தப்பான ஃப்ளாட்டை வாங்குவார், பிஸ்னஸும் கூட அந்த வீடும் போயிடும். ப்ராப்பர்ட்டியை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி. இப்போ ஒரு விஷயம் சொல்லலாம், நல்லா கேட்டுங்க.
யாருக்கெல்லாம் லேண்டில் இருந்து கமர்ஷியலாக ரெண்ட் வருதோ, இதுமாரி பல தகவல் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். லேண்ட்லேருந்து பில்டிங்லேருந்து எனக்கு ரெண்ட் வருது சார், எனக்கு வீட்டு வாடகை வருது சார், தர வாடகை வருது. இந்த மாதிரி பூமியை, பஞ்சபூதத்தில் பூமி நிலக்காரகனில் இருந்து யாருக்கெல்லாம் வருமானம் வருகிறதோ அவர்கள் வீட்டில் ஒரு ஆர்டிசம் குழந்தை இருக்கும். இல்லை என்றால் அவர்கள் மூத்த மகனின் திருமண வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கும். இதில் யாருமே நீங்கள் இல்லைன்னு சொன்னால், நான் பொதுத்தளத்துலேருந்து பேசுகிறேன் ஒரு விஷயத்த, இல்லைன்னே சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னால் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். 1000 பேர் என்னால் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின், அதுக்கு இன்னும் பெரிய விளக்கத்தை சொல்லுவேன். ஞானம் என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு. ஞானத்துக்கு வயசெல்லாம் கிடையாது. ஞானம் எப்போ, எப்படி, யாருக்கு, எந்த ரூபத்தில் வரும் கூட சொல்ல முடியாது. ஞானம் என்பது மிகப்பெரிய தெளிவு. இப்போ இவங்க 3 பேருடைய வாழ்க்கை மட்டும் இல்லைம்மா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கூட்டு நிப்பாட்ட வச்சிருக்கிறேன். நாம் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கினீங்கன்னா போதும், எல்லாருடைய பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. மெயினாக என்ன பிரச்சனை? கடன். அடுத்தது தொழில், திருமண தடை. இதுதான் மேக்சிமம் வருது. மேக்சிமம் வரக்கூடிய பிரச்சனைகள் இதுதான். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன நினைக்கிறீங்க? யோபா, இப்போ இவர் என்ன பண்ணாரு? நினைச்சதுக்கே என்ன வந்தது? நினைச்சதுக்கே என்ன ஆகுது? அப்போ நம்மளுக்கு வர அமையுமா அமையுமா நினச்சா என்ன நடக்கும்? அமையுமா? தடை எங்கம்மா இருக்கு? மூளையில் இருக்குது. எங்கே இருக்கு? ஒவ்வொருத்தருடைய மூளையில் தான் தடைகளே இருக்கு. இதை தான் ஒரு சத்சங்கமம் கிளாஸ்ன்னு போட்டு ஒரு சில பேர் சின்ன விஷயத்தை பிரீஃபாக, ஆப்பிள் நான் சொல்லிட்டு போகிறேன், ஏ பி லஞ்ச் பிரேக், அப்புறம் ஒரு டீ, அப்புறம் மறுபடியும் பி, அப்புறம் லஞ்ச் பிரேக்கு, எல் ஈன்னு சொல்லி ஆப்பிள்னு சொல்லி ஒரு கிளாஸை முடிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக கூட்டமாகவோ மிகப்பெரிய ஒரு விஷயமோ அதை நம்ம கற்றுக்கிறதாவோ மக்கள் நம்ம எல்லாம் திரண்டு போகிறோம். ஆனால் இதே விஷயத்தை ஒரு செகண்டில் ஆப்பிள்னு சொல்லிட்டா அதோடைய அருமை தெரியாதுன்றதுக்காக இழுத்து சொன்னால் பெருசாக தெரியுது மக்களுக்கு. அப்போது ஒரு மனிதன் தன் மனதளவில் ஒரு விஷயத்தை தடை என்று நினைக்கும் போது அங்கே என்ன ஆயிடுது? என்ன ஆகிடும்? தடை உருவாயிடும். ஒரு யானை இருக்கிறது, யானையை சங்கிலி அறக்க முடியுமா முடியாதா? யானைக்கு காலில் கட்டு இருக்க, சங்கிலி அறக்க முடியுமா முடியாதா? ஆனால் ஏன் அந்த சங்கிலியை தாண்டி யானை போல? சின்ன வயசுலே காலில் கட்டு போட்டாங்க. அது நம்ம இந்த சங்கிலியை தாண்டி போக முடியாதுன்ற பதிவை மூளையில் பதிய வைத்து விட்டது. எங்க பதிய வைத்து விட்டது? ஆனால் அது மனசு வச்சு எட்டி உதைச்சா என்ன ஆகிடும்? சங்கிலி. இதை தான் நான் அனைவருக்கும் சொல்கிறேன். நீங்கள் எப்பொழுதுமே இன்றைக்கி காலையில் கூட ஒரு 2-3 டீம் கூட நம்ம காலையில் எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, காலையில் எழுந்தோட இன்றைக்கி என்ன பிரச்சனை நம்மளை நோக்கி வரும் என்பதை நான் கிரகிச்சு விடுவேன். அது என்னுடைய சுபாவம். இது இன்றைக்கி மக்கள் இப்படி தான் வருவாங்க, இன்றைக்கி மக்கள் இந்த பிரச்சனையில் தான் அதிகமாக இருப்பாங்க, இன்றைக்கி மக்கள் என்கிட்ட வந்து பேசுனா நார்த் வெஸ்ட் பாதிப்பு தான் பேசுவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. அது கணக்கு ரொம்ப பெரிய கணக்கு, அது சொன்ன டக்குன்னு புரியாது. இன்றைக்கி காலையில் எழுந்துக்கும் போது நான் ஒரு சில கணக்குகள்லாம் போடுறேன். இதுதான் இன்றைக்கி இதுதான் நடக்க போகுது. இன்றைக்கி நம்மளை மீட் பண்ணுற மக்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கும், இவங்க தான் நம்மளை பேசுவாங்க, இவங்க இந்த பேர் கொண்டவங்க தான் நம்மளை வந்து பார்ப்பாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்றால், ஒரு பிரச்சனைக்கு முதல்ல நிரந்தர தீர்வுக்கு போகணும். ஒன்று, பிரச்சனைக்கு தீர்வு ஜோதிடர்கிட்டயோ வாஸ்து நிபுணர்கிட்டயோ கிடையாது. யார்கிட்ட இருக்குது? இப்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டரை ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிறாரு. அப்போ பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்னு சொன்னால் அதை யார் செய்யணும்? செய்ய மாட்டாங்களே முக்கால்வாசி பேர். இன்னும் கையில் மோதிரம் போட்டுங்கிற கேஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ரெகுலராக என் வீடியோ பார்க்குறவங்க போட மாட்டாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பேர் கயிறு கட்டுறது, மோதிரம் போட்டிருக்கிறது, மோட்டோ தான் இது. அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். இப்போது ஒரு கூட்டு பிரார்த்தனையோடைய பலன் என்னென்னா,
தான் அந்த குவாரியை பார்த்துக்கணும்னு நினச்சதுனாலே அங்கே இருக்கிற வாஸ்து குறைபாடுக்கு ஒருத்தருக்கு அடி விழுதுன்னா உங்களுடைய எண்ணத்துக்கும் உங்களுடைய மூளைக்கும் எவ்வளோ பவர் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பவர் இருக்குன்னு நீங்கள் தெரியாமலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கு மட்டும்தான் பவர் இருக்குன்னு நினைக்கிறதுனால தோற்று போகிறீங்க. இதுதான் உண்மை. இந்த பூலோகத்திலே மனிதனாக பிறந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்த அனைவருமே நம்மள மாதிரி ஆள் தானே. அவங்களுக்கு எதனா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதனா இருக்கா? அதே ஐம்புலன்கள் தானே. எப்படி அவன் ஜெயிச்சான்? அவன் மூளைக்குள்ள இருக்கக்கூடிய விலங்கெடுத்தான். என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒருத்தன் நினச்சா அவன் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒருத்தன் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இது மிகப்பெரிய உண்மையை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு கூட எனக்கு தெரியல. அப்போது இதுக்கெல்லாம் முதல்ல பேசிக் என்னன்னா, நம்ம வாழக்கூடிய வீடு மிக 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 அவசியம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வாழக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய வாழ்க்கை என்பதை நீங்கள் தீர்மானிக்கணும். முதல் விஷயம். அதை விட்டுட்டு நான் போய் பரிகாரம் பண்ண போகிறேன், நான் ஹோமம் பண்ண போகிறேன், வாழ்க்கை மாறிட்டேன்னா எதனா ஒரு கோயிலுக்கு போனால் வாழ்க்கை மாறாதுன்னு சொல்ல. உங்கள் வீட்டுக்கும் எந்த கோயிலுக்கு போனால் மாறும் அப்படின்றதுக்கும் வாஸ்து ரீதியாக நிறைய ஆராய்ச்சிகள் உண்டு. இன்னும் ஆராய்ச்சி அது போகும், இன்னும் பல கோடி வருஷத்துக்கு போகும். இப்போ இந்த இடத்துக்கு உட்காரவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும்னு நம்மளுக்கு கணக்கு தெரியும். இப்போது இவர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் தெரியுமா? ரைஸ் மில்லை விற்றுருங்க, வாழ்க்கை மாறிடும்ன்றேன். அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சார் ரைஸ் மில்லை விற்றுட்டா போதும் சார்னு ஜெயிச்சிருன்னு. இவர் என்ன சொல்கிறாரு, எப்படின்னா இந்த ரைஸ் மில்லை நான் ரன் பண்ணி நான் யாருன்னு காட்டணும்னு நினைக்கிறார். இப்போ நான் அங்கே போய் நிற்கிறேன், அவங்க ஒய்ஃப் ஒரு சைடு ஆடுறாங்க, இவர் ஒரு சைடு நிற்கிறாரு. அவங்க ஒய்ஃப் ரைஸ் மில்லை விற்றா போதுன்றாங்க, இவர் நான் விற்க மாட்டேன், இதில் எப்படின்னா ரன் பண்ணி நம்ம காட்டின்னு நினைக்கிறார். இவர் 5 மாதம் மாமனாருக்கு சொத்து எழுதி கொடுத்துட்டாரு. மாமனார் சொத்து கிடையாது, ஆனால் மாமனாருடைய பொண்ணு கூட தானே வாழ்ந்துன்னுக்கிறாரு. அதில் எந்த மாற்றம் இல்லைல்ல, அப்படி தானே? அவருக்கு புரிஞ்சிச்சு. சிறிய வாங்க முன்னாடி வாங்க. இப்போது இவர் குடியிருக்கிற வீடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வேலை செய்யும். அடுத்தது என்ன பண்ணோம்? வாஸ்து எப்படி வேலை செய்யணும் முதல்ல சொல்கிறேன். நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்களோ அடுத்த ஸ்டெப்புக்கு அது வரும். இப்போ ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, கோர்ட்டுக்கு போகிறீங்க, அங்கே தீர்வு கிடைக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுவீங்க? மேல்முறையீடு. அடுத்தது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவீங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுவீங்க? மேல்முறையீடு. இந்த வாஸ்து என்ன பண்ணோன்னா, இந்த பிரபஞ்சம் பெருசா நம்ம பெருசா? நம்மளே இவ்வளோ யோசிக்கும் போது நம்மளுடைய கர்ம வினை தீர்க்க இந்த பிரபஞ்சம் பல வழியில் நம்மளை என்ன பண்ணோம், மதிய இழக்க வைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா புத்திசாலி நம்ம நினைப்போம். எப்போ நம்ம முட்டாளாக வாழறோமோ அன்றைக்கி தான் நம்ம உள்ளுக்குள்ளே புத்திசாலியும் வெளியே முட்டாளாக வாழுவோம். இப்போ இவர் இருக்கிற வீடு என்ன ஆயிடுது? தப்பான வீட்டில். இப்போ இது யாரை பாதிக்கும்? மாமனார் சுத்தம் வேணாம் குத்துட்டாரு. குடியிருக்கிற வீடு இவரை பாதிக்கும். எந்த இடம் யாரை பாதிக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பெரிய கணக்கு இருக்கு. நல்லா கேட்டுக்குங்க. ஒரு தாத்தா வைத்தியர், பாம்பு கடிச்சா மருந்து கொடுப்பார். பேர் என்ன ஆவான்? டாக்டர் ஆவான். பேர் என்னவா? சரி. தாத்தா வாயு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் மருந்து கொடுக்குறார். வாயு பிடிச்சிக்கிச்சா, தசை பிடிப்பு இருக்குதா, சுளுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு வாயு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மருந்து கொடுத்த தாத்தாவுடைய பேர் என்ன படிப்பான்? ஹார்ட் டாக்டராக வருவான். ரத்தம் எங்கம்மா போய் பிளாக் ஆகுது? அடைப்பு ஏன் வருது? கொழுப்பு கட்டியால் வருதா? அப்போது உங்கள் அப்பா என்ன தொழில் செஞ்சார்? நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்க? எங்கன்னா சம்மந்தங்கதா? இப்போ உங்களை போய் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வைக்க சொல்ல முடியுமா என்னால்? இப்போ சொல்ல முடியுமாம்மா? சாத்தியமாம்மா? வேறு என்ன பண்ணலாம்? பலனை நம்ம எப்படி எடுக்கணும்? உங்கள் இடத்துலேருந்து தான் எடுப்போம். இது பிரபஞ்சம் அப்படியே பெரிய சூஸ்திரம்லாம் இல்லை. இப்போ இந்த ரைஸ் மில்லை விற்றுட்டாருன்னா இவர் நல்லா இருப்பார். ஆனால் விற்க வேணாம், நானே சொன்னேன். நல்ல தெருக்குத்து, உச்ச தெருக்குத்து, மேற்கில் உச்ச தெருக்குத்தில் ரைஸ் மில் இருக்குது. ஆனால் அது ஜப்தி ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? யார் குத்த துட்டு? அது
அப்போ ரைஸ் மில் உச்சத்தருக்கு உத்தாந்தானே நீச்சத்தருக்கு உத்தாந்தானே அது எப்படி வேலை செய்யும்? ஒரு கிரகம் எங்கே போய் நிற்குதோ அந்த கிரகம் தன் வீடு, அந்த வீட்டை தன் வீடு மாதிரியே பாவிச்சுங்க. தான் ஜோதிடத்தில் சொல்லுவோம், ஒரு கிரகம் போய் எந்த கட்டத்தில் உட்காருது, எந்த பாவத்தில் உட்காருதோ அதை தன் வீடு மாரி பாவிச்சுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் பணம் யார் கொடுத்தாங்கன்றது மேட்ரு முக்கியமான மேட்டராக பார்க்கணும். அதை அனுபவிப்பவங்க யாருன்றது முக்கியமான மேட்டராக பார்க்கணும். இப்போ ரெண்டுமே தப்பாக இருக்குது. என்ன பண்ணலாம்? ரைஸ் மில்லை வித்துற வேண்டியது தான். இப்போ இதில் யார் தெரியுமா நல்ல வாஸ்து நிபுணர்? அந்த ரைஸ் மில் நல்லா ஓடுங்க, கவலையே படாதீங்க. 6 மாதத்தில் அடித்து தூக்கிடும் சொல்லிட்டு போனால் அவர் என்ன வாஸ்து நிபுணர்? நல்ல வாஸ்து நிபுணர். யாருக்கு? இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நான் யாரு? இப்போ அவருக்கு கொஞ்சம் ஆகட்டும், அவர் நல்லா இருப்பார்ல, அவள் தானே, அவன் பசங்க நல்லா இருக்கும்ல. இப்போ இவங்க எல்லாருக்குமே நான் ஒரு தீர்வு சொல்கிறேன். தம்பி ஊரை விட்டு வெளியே வந்துடணும். ஒன்று, இவர் என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டாரு, ஆனால் போன இடம் கரெக்டாக போய்கிறாரா? தம்மா அந்த இடம் கரெக்டாக தான் செக் பண்ணணும். அந்த இடம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ இவர் என்ன தீர்வு? மாமனார் கொடுத்த ரைஸ் மில் என்ன பண்ணா? அவர் தான் இல்லையே, அது நம்ம வித்துட்டு எப்படி எல்லாருக்கும் போய் ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் ரூபா நோட்டை மாற்றி வச்சுன்னு இது வாஸ்து பரிகாரங்க கட்டுக்கட்டாக கொடுக்க முடியும்? அடேங்கப்பா, தப்பு. அப்படி கிடையாது, பலன் அப்படி கிடையாது. இடத்தை வித்துடணும். அந்த இடத்தில் வாஸ்து சரியான ஒரு வீட்டில் குடி போக வேண்டும். மாமனார் வாழ்ந்த வீட்டை வித்துவிட வேண்டும், டிமாலிஷ் பண்ணிட வேண்டும். இல்லை என்றால் இவருடைய பங்கு எதுவோ அந்த பங்கு தனியாக பிரித்து அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இதான் விஷயம். அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு நான் இருக்க மாட்டேன். எல்லாரும் இதே மாதிரி வந்துடுங்க, சாமி பாருங்கள். ஈவினிங் 5:40க்கு நீங்கள் கிரிவலம் சென்றுங்க. நான் வருடம் சபரிமலையில் கரெக்டாக ஜோதியை பார்க்குற அன்றைக்கி தான் இங்கே பௌர்ணமி. எந்த வேலையாக இருந்தாலும் மகர ஜோதி போய் பார்த்துருவோம் சபரிமலையில். அதனால் அடுத்த மாதம் நான் வரலன்றதுக்காக தயவு செய்து யாரும் நின்றுடாதீங்க, எல்லாரும் வாங்க. அதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி வேறு எதுனா ஆல்டர்னேட் பண்ணி இல்லை என்னுடைய ஸ்பீச் எதனா எல்இடியில் போட்டு விட்ற மாதிரி எதனா நான் பிளான் பண்ணி பண்ணுறேன். அதை நான் கூடிய சீக்கிரம் சித்தர் யுகம் அப்படின்னு ஒரு சேனல்லையும் டிவைன் நூட்ஸ் அப்படின்ற ஒரு சேனல்லையும் பதிவு செய்வேன், பார்த்துக்குங்க. அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் கிரிவலம் 5:40க்குலாம் தொடங்கிடும். நீங்கள் முன்னாடியே வந்துடுங்க. இல்லை நான் வேறு எதனா ஏற்பாடு பண்ண முடியுமா, எங்கள் டீம் மெம்பரில் வச்சு எதனா பண்ண முடியுமான்ட்டு நான் கொஞ்சம் டைம் எடுத்து வீடியோ போட்டுடுறேன். அடுத்த மாதம் கிரிவலம் வந்துடுங்க. மறுபடியும் பிப்ரவரி மாதம் நான் கலந்துப்பேன். சபரிமலைக்கு போக போகிறேன், ஜோதியில் இருப்பேன், ஜோதி தரிசனத்தில் இருப்பேன். என்னால் பௌர்ணமிக்கு கலந்துக்க முடியாது. ஆமாம்மா, அதெல்லாம் கூப்பிட்டு போகிறேன். டைம் ஆச்சு. நம்ம சிவவாத்தியம் அவங்க நிற்கிறாங்க. அந்த சிவவாத்தியம் ஒரே நிமிஷம், ஒரே ஒரு பதிகம் பாடுவாங்க எல்லாருடைய பிரச்சனைக்கும். ஒரே விஷயம், கடவுளை நீங்கள் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வர சிவனடியார்களை தான் கடவுளாகவே நீங்கள் பார்க்கணும். நடராஜரை வைத்திருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணோட்ட பார்த்துட்டு வாங்க. நடராஜரை வீட்டில் வச்சிருக்கலாமா வேணாமான்றத அப்புறம் நான் சொல்கிறேன். அம்மா, இங்கே மன ரீதியாக நான் பாதிக்கப்பட்டேன், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. சிவவாத்தியம் கூப்பிடுங்கண்ணா, கிளம்பலாம். மன ரீதியாக சரியான பாதிப்பு இருக்குது, தடங்கள் தாமதம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் இருக்குது, கிளம்புறோம் சார். எது எடுத்தாலும் ஃபெயிலியர் ஆகுது சார், எது எடுத்தாலும் ஃபெயிலியர் ஆகுது. எங்கன்னா போகிறேன் நாளைக்கு வாங்குறாங்க. இந்த மாதிரி யாருன்னா இருக்கீங்கன்னா இருங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன். அப்படியே ஜாதகம் எடுத்துக்கிட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிடுங்கம்மா. தும்பைப்பூ இருக்குல்ல, தும்பைப்பூவால் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். தும்பைப்பூவால் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? பண்ணிட்டீங்களா? சரி, ரைட்டு. உடல் நோய் இருக்கு, மிகப்பெரிய விரைய செலவு இருக்கு, போலீஸு கேட்டு கோர்ஸுன்னு செலவு பண்ணுறேன்னா அருகம்புல்ல அர்ச்சனை பண்ணுங்க. அதே விநாயகருக்கு ஜாதகத்தை வச்சு அருகம்புல்ல அர்ச்சனை பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி மனைவியை நான் சமாளிக்க முடியலன்னா நடராஜர்கிட்ட போய் சரணாகதி ஆகிடுங்க. அதில் பெரிய சூட்சம் இருக்குது. பஞ்சபூத தத்துவம்னு சொல்லுவோம். அந்த ஜாதக கட்டத்தில் நிலராசி, நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசின்னு இருக்கும். ஆகாயன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஆகாய ராசின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நிலம், நீர், நெருப்பு, காற்று. அப்போ ஆகாயம் எங்கே? அந்த ஆகாய தத்துவம் எப்படி வேலை செய்கிறது? ஒரு உடம்புல ஹீட் இவ்வளோதான் இருக்கணும், இவ்வளோதான் கூலிங் இருக்கணும்னு எல்லா கணக்கும் இருக்கும்போது
எது ஒன்று குறைந்தாலும் இன்னொன்று அதிகமாயிடுன்ற ஒரு கணக்கு இருக்கும்போது இந்த ஆகாய தத்துவத்தில் இயங்கக்கூடிய சிவபெருமானின் நடராஜருடைய சூட்சமம் என்ன, சிதம்பர ரகசியம் சொல்றாங்களே, காலுக்கு கீழே மிட் பாயிண்ட் இருக்குன்றாங்களே, இதெல்லாம் ரகசியமா? இல்லை. நாம் நிச்சயமாக பார்ப்போம். பிப்ரவரி மாதம் பார்ப்போம். அடுத்த மாதம் பௌர்ணமி கூட்டம் இல்லை, ஆல்டர்னேட் டேல வருதுன்னா ஒரு டேல நான் வர வைக்க முடியுதா பார்க்குறேன், வீடியோ போடுறேன், ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு நாள் பௌர்ணமி இல்லாத நாளில் கூட நம்ம மீட்டிங் போட்டு பேசுவோம். இல்லைன்னா பிப்ரவரி மாதம் பௌர்ணமியில் சந்திப்போம். அனைவரும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், தைரியமாக இருக்கணும், உங்களை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. நன்றி நன்றி. சிவனடியார்கள் பதிகம் பாடுவாங்க, கைலாவாத்தியம் வாசிப்பாங்க, அப்படியே கிளம்புறோம். ஒரே செகண்ட் அங்கே பேச்சு சவுண்டு வரும். ஒரு சமீப காலமாக ஒரு பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கு, உங்களுக்கு தெரியாது யாருக்கும், அது சொல்லவும் நான் விரும்பலை. உண்மையிலே நான் இந்த ஜோதிடத்துறையில் இருக்கணும், வாஸ்துத்துறையில் இருக்கணும், நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகுது, கரெக்டாக எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, உங்கள் ஒரு அதீத நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களா, இல்லை ஃபீல்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைம்மா இது பிரச்சனை, பெரிய பிரச்சனை, இது உங்களுக்கு நீங்கள் வாய் வார்த்தையாக சொல்லலாம், இது வேறு ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நீங்கள் இருக்குது மக்களாகிய உங்களுக்கு நான் எனக்கு பல தொழில்கள் தெரியும். நான் ஓட்டுநராக இருந்திருக்கேன் பல கம்பெனியில், நான் சிவில் இன்ஜினியரு, எனக்கு அது இல்லாமல் பல தொழில்கள் போகும். நான் ஒரு காலகட்டத்தில் மாறிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு. இப்போது உண்மையிலே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அம்மா நீங்கள் சொல்லலாம் சார், 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க சார், நீங்கள் செய்யுங்க சார் அப்படி நீங்கள் சொல்லிடலாம், நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. இதுக்கப்புறம் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணணும், அவங்களையும் ஃபேஸ் பண்ணணும், உங்களையும் பார்க்கணும். எனக்கு பல வேலைகள் இருக்குது, பல கோயில் சுற்றணும், பல ஆராய்ச்சி இருக்குது, பல வாஸ்து குறிப்பு புக்கு எழுத போகிறேன். என்ன பண்ணலாம் சார்? நீங்கள் இல்லை சார் எனக்கு வெளியே போகணும் சார், நாங்கள் மக்களாகி நாங்கள் தாராளமாக வெளியே போய் வேலையை பார்த்துக்கிறோம். கண்டுக்காமல போனால் ஃபோன் பண்ணி டெய்லி ப்ரெஷர் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஃபோன் பண்ணி ப்ரெஷர் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? சரி, ஃபோன் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறாங்க, நாங்கள் பேசுகிறத ரெக்கார்டில் போட்டு எங்களுக்கே என்ன பண்ணிடுறாங்க, ஜோதிட ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க தப்பாக பேசுகிறாங்க, நம்ம ரெக்கார்டில் ஃபேஸ்புக்கில் போட்டால் என்ன பண்ணுவீங்க? எங்களை டென்ஷன் ஆக்கி எங்களே பேச வச்சு அதே ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக்கில் போட்டால் என்ன பண்ணுவீங்க? இப்போது இது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காமல் இருக்கலாம், மக்கள் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை பிடிக்காமல் இருக்கலாம், நம்ம சொல்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேருதுன்னு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை வெளிப்படையாக சில விஷயங்கள் பேசுகிறது பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை இறைவன் கொடுத்த ஞானம் இந்த வயசில் ஏன் இவ்வளோ கொடுத்தாருன்னா பொறாமையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள், நான் இப்பணியை நான் செய்வேன் என்பதற்கு மக்களாகி நீங்கள் சாட்சியாக இருக்கணும்னு நினச்சா மொத்த பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோனில் டார்ச் லைட் ஆன் பண்ணி ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி கரெக்டாக அங்கே காட்டுறீங்க. எங்கே காட்டுறீங்க? கேமரா வேண்டாம் காட்டுறீங்க. சின்ன தீக்குச்சிகள் சேர்ப்போ, தீ வளர்த்து பார்ப்போ, வெளியில் வரும் முன்னே இருள் எதுக்கு கொள்ளோ. குட்டுப்பட்ட கூட்டம் குனிந்த கரை போலும், பொறுமை மீனும் போது பொருவம் புதியாகும். புதல்வர்கள் உறங்குதல் முறையா, சிங்கத்தின் மீசையில் சிலந்தியின் வலையா, உயரத்திலே பழுத்தவர் பொன்னை திரட்டுவோம், நிறத்திலே பூமியை முட்டி புரட்டுவோம், பெருமைக்கு பிறந்த கூட்டம் வையத்தை அழைப்போம். சும்மா டெய்லி ஃபோன் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறது, டெய்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது, ஃபீல்டை விட்டு போயிடுன்னு சொல்கிறது, இவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், மக்களாகிய இவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்கும்போது, மக்களுடைய இவ்வளோ பேர் நம்பிக்கை இருக்கும்போது, இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும்போது, இன்னும் மீண்டும் மீண்டும் இந்த கூட்டத்தை நம்ம அதிகப்படுத்துவோமே கண்டு ஒரு நாளும் குறையாது. சிவவாதியம் 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 ஒரே ஒரு பதிகம் மட்டும் மக்களுடைய குறை தீர வேண்டும் என்று பாடிவிட்டு, யாரும் சிவவாதியத்தை தாண்டி நம்ம போக வேண்டாம், அவங்க முன்னாடி போட்டோம், நம்ம பின்னாடி நடப்போம். அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு நான் இல்லை, நான் சபரிமலை செல்கிறேன்.
ஓம் நம சிவாய.